SriLankan ஸ்டைல்ல கடலைக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பாத்திரத்தில் இப்போ எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் கடுகை போட்டு கடுகை வடிக்க வையுங்க. உரைப்புக்கு தேவையான அளவுக்கு தூளை அதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. அந்த எண்ணெய்க்கு 2 கரண்டி போதும், 2-2.5 கரண்டி போதும். அதுக்கு நீங்க இப்ப மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். நான் சிறிதளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அந்த புளியை இந்த எண்ணெய் சட்டிக்க விடலாம். நீங்க கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இந்த தூள் போட்ட இது அப்படியே கொதிக்க விடுங்க ஒரு சொட்டு. அதுக்கே நீங்க தேவையான அளவுக்கு உப்பை போடலாம். முதல் கொஞ்சமா போடுங்க, தேவைக்கேற்ற மாதிரி பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையே நீங்கள் முதலே போடலாம் வாசம் மாறதுக்காக. பார்த்தீங்கன்னா முதலே கொஞ்சம் வெங்காயமும் உள்ளியும் கருவேப்பிலையும் பொரிச்சு வச்சிருக்கிறேன். தாளிச்ச மாதிரி கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கிறேன். அதை இப்ப நாங்கள் இதுக்கு சேர்க்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த வெங்காயம் போட்டதை. அதுக்கு பிறகு நாங்கள் கடலையே போடலாம். என்ன இவ்வளவு தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் கறியும் பத்தட்டு வேண்டாம், பால் விடத்தானே வேணும். இப்போ வேணுமெண்டா செத்தல் மிளகாயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேண்டா வாசமாக இருக்கு. நான் முதலே கொஞ்சம் கடலை அவிச்சு வச்சிருக்கிறேன். அந்த கடலையை நாங்கள் இப்போ சேர்ப்போம். கடலையை போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கடலையிலேயும் அந்த உரைப்போடு எல்லாம் ஊறினா பிறகு பாலை விட்டுட்டு கறியை நிப்பாட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வத்த இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ பாலை விட்டுட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே தான் வத்தி ரெண்டாம் கறி மாதிரி வரும். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் பாலை விடுங்க. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் ஒரு பால் விட்ட அப்புறம் ஒரு கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நிப்பாட்டலாம்.
இப்போ பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டுது. இனி நீங்கள் நிப்பாட்டலாம். இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாகணுமெண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் விடலாம். ஆனால் இதே சரியாக இருக்கும். இப்போ கோதம்பு மாவு வெள்ளை புட்டோட நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ தண்ணி கறியை சில பேருக்கு பிடிச்சா தண்ணியாக இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இன்னும் இருக்கணுமெண்டா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் விட்டீங்களா சரி. இன்றைய வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.